Once again, good morning to all. ஸோ ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே நாம் பாதுகாப்பாக இங்கே வந்து சேருவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்தார். ஆண்டவருக்கு துதியும் புகழும். காலையிலே நாம் சேர்ந்து ஆண்டவரை துதிப்பதற்கு எதுவாக நம்மளுக்கு உதவி செய்த பிரதர் சுதர்ஷன் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நம்முடைய காலை தியானத்துக்காக நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அண்ணன் டேவிட் ஜெபசிங் அண்ணன் வந்து நம்முடைய இந்த காலை தியானத்தை நம்மளுக்கு கொடுப்பார்கள். அண்ணன் வந்து நம்ம மூத்த பட்டதாரி அண்ணன், நாகர்கோயில், திருநெல்வேலி, இப்போ திருநெல்வேலியில் இருக்காங்க. அக்கா ஷீபாக்கா வந்திருக்கிறாங்க. அண்ணனே இந்த நேரத்தில் கரங்களை தட்டி வரவேற்கிறோம். தேங்க்யூ. ஸோ மூத்த பட்டதாரின்னு சொன்னோன்னே நாள் எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு நான் நினச்சேன் இல்லையா? 60 வயசு தாண்டுது அப்படின்னு சொன்னோன்னா வி பிகம் சீனியர் சிட்டிசன்ஸ். இட்ஸ் கோயிங் ஸோ ஃபாஸ்ட். நிறைய யங் ஃபேமிலிஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிலர் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனவங்க, சிலர் எனக்கு ஃபெமிலியர் இல்லாதவங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. இந்த 2 நாளும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரியலாக இட் வில் பி அ ரியல் பிளஸட் டைம். நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டும் வரல, நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 minutes we will take. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக, சில காரியங்களை நல்லா உள்வாங்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை விளக்காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர், எங்களோடு கூட இடைபடுகிற ஆண்டவர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வதித்து தாரும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ ரொம்ப சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற ஒரு டைமில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக ஒரு மேபி ஒரு 5 or 6 டேஸ்க்கு முன்னால் இந்த ஜோஹோன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோஹோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த கூகுள் பல நிறைய நீங்களாம் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க. டெக்னிக்கலாக ரொம்ப நம்மளோட ரொம்ப அட்வான்ஸ்டான பீப்புள். அதில் வந்து அந்த ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர் தான் அதனுடைய சிஇஓ. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் சொல்ல விரும்பலை, யாரும் போய் யூடியூப்பில் தேடிட்டு இருக்க தேவையில்லை. இட் வாஸ் அ வெரி கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நிறைய வந்து அவங்க அவரை அட்டாக் பண்ணுறாங்க. இவர் யார் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவர் அதை ஃபேமிலிஸை பற்றி சொன்னார். ஃபேமிலிஸினுடைய ஒரு ஃபங்க்ஷனை பற்றி கொஞ்சம் பேசினார். நான் சாப்பிடும்போது கொஞ்சம் யூடியூப்பில் ஏதாவது ரீசெண்டாக உள்ளதை நான் பார்ப்பேன். ஏதாவது, ஏன்னா வீட்டில் டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் அங்கே வராது. ஸோ ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா சில ரிலையபிள் இதை வந்து சேனல்ஸை நான் பார்ப்பேன். நேற்றுக்கு ஒரு லேடி டாக்டர், அவங்க பேர் மறந்துருச்சு, தேடி பார்த்தேன், எங்கள் நெட்டில் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஷி வாஸ் என்ன சொல்கிறது, அவங்க அவர் சொன்னதை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அவர் வந்து கல்யாணத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொன்னார். அப்போ சொல்றாங்க அவங்க, இந்த வேல்யூ சிஸ்டம் இன்னைக்கு வந்து பயங்கரமாக மாறிவிட்டது. சில ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. கல்யாணம் பண்ணுறதே இன்னைக்கு தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். அவங்க சொல்றாங்க, நாங்கள் பிடிச்சா நாங்கள் சேர்ந்து இருந்துட்டு போகிறோம், அதற்கு பிறகு நாங்கள் வந்து தேவைன்னா எங்களுக்கு பிடிக்கலன்னா புரிஞ்சு போயிடுறோம், கல்யாணம்ன்ற ஒன்று தேவையா அப்படின்ற சொல்ற ஒரு she was speaking very vehemently. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாய் ரொம்ப வேகப்பட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க இன்னைக்கு உள்ள பீப்புளினுடைய சென்டிமெண்ட்டை she was expressing. அநேக ஜனங்கள், இளம் தலைமுறையினருடைய மனதில் உள்ள எண்ணங்களை அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஐ ஃபீல் ஸோ பயங்கர ஸ்பீடாக அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1960க்கு பிறகு சொசைட்டியினுடைய வேல்யூ சிஸ்டம் அப்படியே மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு சொசைட்டியில் ஒருவேளை நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல தான் நீங்கள் வந்திருப்பீங்க, கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் வந்திருப்பீங்க. அநேக நேரத்தில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு பல நேரத்தில் நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் அவைகள் நம்மையும் இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? அந்த ஃபேமிலிஸ் ஆர் அண்டர் அட்டாக் நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்டியன் செட்டப்ல 1 or 2 ஃபேமிலிஸை டீல் பண்ணும்போது எவ்வளவு பயங்கரமாக சாத்தான் உள்ளே நுழைந்து குடும்பங்களை அவன் கெடுப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். பல குடும்பங்களை தாறுமாறாக்கி கொண்டு போயிருக்கிறான் என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. ஆகவே இப்படிப்பட்ட ப்ரோக்ராம்லாம் நமக்கு நடந்து போது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இந்த நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வது, அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படி எப்படி வாழ்வது என்று சொல்வது, அறிந்து கொள்வது முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் 3 இன்ஸ்டிடியூஷன் ஆண்டவர் ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்ல முடியுமா? 3 அமைப்புகள். இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றது தமிழ்ல? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கவர்மெண்ட், ஓகே,
கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சது யாரு? யார் ஆரம்பிச்சா? ஆண்டவர் தான் ஆரம்பிச்சார். சரிதானா? பைபிள்ல கவர்மெண்ட் ஆண்டவர் ஆரம்பிச்சாரு. எல்லா அதிகாரமும் எங்க யார்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு? ஆண்டவர்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. அவர் அதிகாரம் கொடுக்கலன்னா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கவர்மெண்ட் வாஸ் ஒன் இன்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது வந்து சர்ச், சபையை வந்து ஆரம்பிச்சது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? சபையை ஆண்டவர். அடுத்தது குடும்பம், ஃபேமிலி ஆரம்பிச்சது யாரு? ஆண்டவர் இல்லையா? மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் கண்டார். ஸோ ஃபேமிலி வாஸ் ஒன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டட் பை காட். இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்லயே முதல்ல ஆரம்பிச்சது தான் குடும்பம். சரியா? நல்லா தெரிஞ்சுங்க. இந்த குடும்பம் என்கிற அமைப்பை ஆரம்பித்தவர் ஆண்டவர். God is the originator of family. The very concept of family started from the mind of God. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிதானா? ஸோ இதனால இந்த குடும்பத்தை எப்படியாவது பிரிக்க வேண்டும், இந்த குடும்பம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பயங்கரமான சட்டங்கள் என்னெல்லாமோ வந்து விட்டது. ஏன்னு சொன்னா நீங்க எப்படினாலும் வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சங்கீதம் 11 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அஸ்திபாரங்களும் அசைகின்றதே, அஸ்திபாரங்களும் அசைகின்றதே. வெரி வெரி ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் பீயிங் ஷேக்கன். அமெரிக்கா தேசத்தில் இப்போ ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட்டாக வந்திருக்கார் இல்லையா? அவர் வர முன்னாடி இப்போ நிறைய ஒரு மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றார். அதுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஜெண்டர்னா என்ன? பாலினம் இல்லையா? பாலினம். அந்த பாலினத்தை குறித்து கேட்கும்போது அதில் வந்து 52 ஆப்ஷன் இருக்கான். நாட் ஃபேஸ்புக், நாட் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் நான் பார்க்கல, நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, நான் கன்ஃபார்ம்டாக தெரிஞ்ச ஒரு காரியம் 2-3 சோர்ஸில் நான் பார்த்தேன். ஜெண்டர் அப்படின்னா எத்தனை இருக்கு? 52+. நம்ம தெரிஞ்ச ஜெண்டர்லாம் என்ன? ஆணும் பெண்ணும் தான். இப்போ அதுக்கு பிறகு டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரை. ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல காரியம் செய்தார். ஓகே, எல்லாம் நல்ல காரியம் எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ, பட் ஒரு நல்ல காரியம் செய்தார். ஹியர் ஆஃப்டர் தேர் பி ஓன்லி 2 genders எடுத்தோன்னு அடிச்சு தள்ளிட்டார். சரியா? இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த 52 ஜெண்டர் எப்படி வந்தது? இதெல்லாம் பயங்கரமாக இந்த சொசைட்டியில் ஹவு டிஸ்ட்ரக்டிவ் சேட்டன் இஸ் ஒர்க்கிங். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசானவன் எவ்வளவு பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, டு ரிஃப்ளெக்ட் இஸ் க்ளோரி. பில்லி கிராம்ன்ற ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, பரலோகத்தை நம்ம எங்க ருசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. எங்க எங்க பரலோகத்தை எங்க ருசிக்கலாம்? எங்க ருசிக்கலாம்? ஃபேமிலி லைஃப். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெரி பர்பஸ் ஆஃப் having family is to enjoy the foretaste of heaven. எங்க ஃபேமிலி அப்படியா? அங்கேயே கிளிம்ஸ் இருக்கும். சரிதானா? எப்பயுமே நம்ம ஹைல இருக்கோம் நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா நாங்கள் என்ன பொய் சொல்லுவோனா இருக்கு. பட் ஆண்டவருடைய ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, the very purpose of creating family is to have the foretaste of heaven on this earth. அதை நம்ம நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான காரியம். சரிதானா? சரி, இப்போ எப்படி நம்ம இப்படி இருக்க முடியும்? அந்த ஒரு தாட்டை மாத்திரம் நான் ஷேர் பண்ணிட்டு நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பம் எப்படி வந்து இந்த ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து பரலோகத்தை நம்முடைய குடும்பத்தில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்ப வாழ்க்கையில the first priority should be God. நிறைய சொல்லி தருவாங்க. அண்ணனாக்காவும் they are here to share many things. சரியா? நிறைய காரியங்கள் சொல்லி தருவாங்க. குடும்ப வாழ்க்கையில the first priority should be God. ஆண்டவர் தான் முதலாவது இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வந்து they all will fall in place. நான் ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி நான் சொல்வேன். சைக்கிள்ல செயின் கலந்து விட்டா நீங்க அந்த செயினை மாட்டின அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நிறைய பேர் நீங்க சைக்கிளே ரைட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சைக்கிள்ல செயின் கலந்தா என்ன பண்ணுவோம்? சுதர்சன் சொல்லுங்க. சுதர்சன் பேர் தான் நல்லா தெரியுது முன்னால பார்த்த உடனே. ஓகே, ஸ்டாண்ட் போடுவோம். வெரி குட். வெரி குட், ஸ்டாண்ட் போடணும். தட்ஸ் வெரி குட் இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா கண்ணிலையும் வந்து செயினை மாட்ட மாட்டோம். ஐ மீன் செயின் எடுத்து எல்லாம் அந்த வீல்ல வந்து ஃபுல்லா மாட்ட மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா அந்த 2-3 பல்லுல வீல மாட்டிட்டு என்ன பண்ணிடுவோம், அந்த சுத்தினோட என்ன ஆயிரும், they all will fall in place. எல்லாமே கடகடான்னு விழுந்துரும். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, ஒரு சக்கரத்தினுடைய அல்லது ஒரு வீல்ல செயினை ஃபுல்லா மாத்திர 2-3 பல்லு போதும். அப்ப அதை பண்ணிட்டு போது எல்லாம் ஃபுல்லா வந்து செயின் இப்படி ஒரு சுத்தினோட எல்லாம் கிளியர் ஆயிரும். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இருக்கும்போது, when God is first and foremost in our life, all things will fall in place. நல்லா தெரிஞ்சுது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்
பிரின்சிபல் இன் அவர் லைஃப். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில முதல்ல இருக்கும்போது மற்ற எல்லா காரியங்களும் அது இருக்க வேண்டிய இடத்துல சரியா வந்து இருக்கும். பிசாசு இதுக்கு நான் விடமாட்டான். நான் திருமணமான அன்னைக்கு ராத்திரி நானும் மனைவியும் சேர்ந்து இருக்கிற நேரம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு அன்னைக்கு தான் லேசாக பார்த்தேன், அப்புறம் அடுத்தது கல்யாணத்துக்கு தான் பார்த்தேன். பழைய காலம் இதெல்லாம் 35 years பேக். சரியா, இன்னைக்கெல்லாம் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்க நேரம் என் மனைவிட்டு நான் சொன்னது, ஐ ஸ்டில் ரிமெம்பர், எனக்கு நீ முக்கியம், உனக்கு நான் முக்கியம், ஆனால் நம்ம 2 பேருக்கு யார் முக்கியம்? God is important. God is important. அப்போ சங்கீதம் 46 எடுத்து 10ஆம் வசனம் யாராவது சொல்ல முடியுமா? படிக்க பார்க்காம கொஞ்சம் சொல்லுங்களேன், எல்லாம் பைபிள் தெரிஞ்ச ஆசாமிகள். சங்கீதம் 46:10. அமர்ந்து, அண்ணா நீங்க பதில் சொல்லக்கூடாது, யூ ஆர் எக்ஸம்டட். ஓகே சரி. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்துகொள். Be still and know that I am the Lord. Be still and know that I am the Lord. நம்ம அமர்ந்திருந்து ஆண்டவரை அறிஞ்சுக்கொள்ளும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் வந்து பிளான் பி வச்சிருப்போம். அப்படின்னா என்ன, நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருப்போம். அந்த திட்டம் ஏதோ ஒர்க் அவுட் ஆகலான்னு யார்கிட்ட போவோம்? ஆண்டவர்கிட்ட போவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் முதலிடம் இருக்கும் பொழுது, நான் பிராக்டிகலி ஐம் டெல்லிங், பல நேரத்தில் வந்து நம்ம வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்ற ஃபார்மாலிட்டிக்காக நம்ம வச்சிருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. God should be first and foremost in our life. அப்படி இருக்க போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில காரியங்கள் ப்ராப்பரா செட்டில் ஆகும். அப்படி சொல்ல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், வேதத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சங்கீதம் 127 எடுத்துக்கலாம். சங்கீதம் 127 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான் இல்லையா? அதுல முதல் வசனம் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. வீடுன்னா என்ன? இட் இஸ் நாட் த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? சோறு வச்சு மேலே கூரை போடுற அந்த வீடு கிடையாது. ஃபேமிலிஸ், டாக்ஸ் அபவுட் ஃபேமிலிஸ். இந்த ஜூயிஷ் கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு பயங்கர வேல்யூ இருக்கும். எவ்வளோ பேர் இந்த ரீசெண்டாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி வர பெரிய வார்லாம் நடந்துட்டு இருந்தது. அதில் வந்து வீட்டில் அவங்க பிள்ளைகள் வந்து வார் முடிச்சுட்டு வரும்போது, அல்லது இந்த அவங்க ஹாஸ்டேஜஸை பிடிச்சி வச்சுருந்தாங்க, அவங்க வரும்போது உள்ள சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹவு மச் தே கிவ் வேல்யூஸ் ஃபார் சில்ட்ரன், ஃபேமிலி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நீங்கள் பார்க்கலாம். ஃபேமிலி வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேமிலி வேல்யூஸ் சொல்லும்போது தான் சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டுவது. ஸோ இந்த ஃபேமிலிஸை வந்து பில்டப் பண்றது யாரு? ஆண்டவர். நம்ம கூட இருந்து ஆண்டவர் இந்த ஃபேமிலிஸை கட்டுகிறார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் உதவி எப்பொழுதுமே இருக்கும். நீங்க ஃபேமிலிஸ் நீங்க சில வருஷங்கள் ஆயிருக்கலாம் கல்யாணம் ஆகி, உங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒருவேளை நம்ம ஸ்பௌசஸ்குள்ள சில்ட்ரன் எல்லாம் வரும்போது நிறைய காரியங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நமக்கு வரும். நம்ம எதுவும் பிளான் பண்ணி பண்றதுல அன்எக்ஸ்பெக்டடா சில சிச்சுவேஷன் மே அரைஸ். அப்ப யார்கிட்ட நம்ம போறோம்? போட்டு நம்ம மண்டையை உடைச்சிட்டு அநேக நேரத்தில் ரியாக்ட். ஒருத்தர் தான் சொல்றாரு, மனிதனுடைய பிஹேவியர் 90% இஸ் இன் ரியாக்ஷன். 10% தான் அவன் ஏதோ உள்ள வரும்போது அவனுடைய ரியாக்ஷனே 90% ஓடுது அப்படின்னு சொல்றாரு. So how we react சொல்லும்போது அநேக நேரத்தில் we forget God. ஆண்டவர் மறந்துட்டு we try to react in so many other ways. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஃபேஸ் பண்ணும்போது we have to go to God. ஆண்டவர்கிட்ட நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். ஆண்டவர்கிட்ட போகும்போது God will change the situation. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, God will change the situation. God can change the situation. அதோட முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, God will change the situation. நீங்க நல்லா நீங்க மனசுல வச்சுக்கணும். 128ஆம் சங்கீதம் நமக்கு நல்லாவே தெரியும், நாங்க போகல. அதுல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி. சோ ஆண்டவருக்கு பயப்படுவது அல்லது ஆண்டவருடைய உதவியை நம்ம எப்பயும் வந்து சார்ந்திருப்பது வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 3 வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்பி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வந்து ஒரு கான்ஃபிடென்டா நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். தட் இன்க்ளூட்ஸ் ஃபேமிலி லைஃப். நல்லா செய்யிடுங்க. ஆண்டவர் நம்பி வாழும்போது நம்ம லைஃப் எவ்வளவு கான்ஃபிடென்டா நம்ம வாழ முடியும்னு சொல்லிட்டு 3 வசனம் நமக்கு ஃபெமிலியரான வசனம் தான். பட் இந்த கான்டெக்ட்ல சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் வாங்களேன். ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், அந்த ஒரே ஒரு போர்ஷன் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30 பக்கம் 834 சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் இல்லையா? நம்ம சர்ச்சஸ்ல புதிய ஏற்பாடுக்கும் பக்கம் சொல்ற ஒரு பேஜ் ஒரு நிலைமை வந்துருச்சு. நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். புதிய ஏற்பாடு வாசிக்கும் போது கூட
சர்ச்சஸில் வந்து பேஜஸ் சொல்கிறாங்க, சிலர் புதிய ஏற்பாடை பழைய ஏற்பாடில் தேடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காமிக்கான சிச்சுவேஷன் நம்ம சர்ச்சஸில் வந்துருச்சு. ஏசாயா 30:15 ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். இன் குவைட்னஸ் அண்ட் ட்ரஸ்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த். இது முக்கியமான ஒரு காரியம். எல்லாம் இன்னைக்கு எமோஷனலி பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஐக்யூன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? எமோஷனல் கோஷன், EQ அப்படின்றது ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எமோஷனலி அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த எமோஷனல் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகும்போது அதனுடைய ரியாக்ஷன் பயங்கரமாக போய்கொண்டே இருக்குது இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்ம நம்பி இருக்கும்போது God will keep our emotions stable. அந்த எமோஷன்ஸ் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அழகா இந்த ஏசாயா வந்து சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாலே அழகா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்கையும் நம்பிக்கை. அமெரிக்கை அப்படின்னு சொன்னா the quietness and trust is your strength அப்படின்னு சொல்றாரு. சரியா? சரி, சங்கீதம் 112க்கு வாங்களேன். சங்கீதம் 112 சங்கீதம் 112 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 112 7ஆம் வசனம். இதெல்லாம் லைஃப்ல வந்து ஆண்டோடைய வசனம் எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வாசிக்கும் போது நம்ம வேதத்தில் நமக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா? 7ஆம் வசனம் 112:7, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இதான் நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஸ்ட்ரென்த். நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நிறைய துர்ச்செய்தி வரும், லைஃப்ல நிறைய துர்ச்செய்தி வரும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மெனிய டைம் நம்ம கேட்கிற பல காரியங்கள் நல்ல செய்தியோட துர்ச்செய்திகள் தான் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் இந்தியா போய்கொண்டிருக்கிற போக்கு இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் we don't know. That is a trend. அநேக நேரத்தில் நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை, இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு we don't know. இன்னும் ஒரு 8 மாசத்துக்கு பிறகு I do not know whether we will be able to gather like this. இப்ப இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஆண்டவர் வந்து நமக்கு எப்படி ஈஸ் இன் கண்ட்ரோல் அப்படி நம்ம தெரியும்னா அதை நம்ம நல்லா வந்து இந்த ஆண்டவரை குறித்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவரை குறித்து தெரிஞ்சிருக்கும் போது நமக்கு நல்லா தெரியும் God is in control. சொல்றாரு, துர்ச்செய்தியை கேட்பதனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தனை நம்பி திடனாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனம் நான் வாசிக்க விரும்புறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது பல நேரத்தில் நானும் நீதிமொழிகள் வாசித்திருக்கேன். இந்த வசனம் நேற்றுக்கு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 1:33 வசனம். நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றினா பயமின்றி விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். இதான் ஆண்டவர் நம்ம லைஃப்ல கொடுக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்ப என்ன பண்ணணும் நம்ம as a family, your commitment, first priority is to be with God. அது முக்கியமா உங்க லைஃப் லாங் கோலா என்ன இருக்கணும்னா ஆண்டவரை அறிந்து கொள்கிற ஒரு ஆசை அல்லது விருப்பம் நமக்கு கட்டாயம் நமக்கு வேணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவர் அவரை அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிற ஒரு ஆண்டவர். இதை நல்லா நீங்க தெரிஞ்சுங்க. He is a God who reveals himself. பைபிள் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லியிருக்கு, அவர் தம்மை தடவியாகலும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாராம்? He is expecting. அப்ப நம்ம ஆண்டவரை நம்ம பர்சனலா அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏதோ நம்ம சில நேரத்தில் அப்படி சில காரியங்களை தெரிஞ்சுட்டு அப்படி போறதுனால இல்ல. You have to spend time as husband and wife individually and as a family. தனிப்பட்ட முறையிலும் சேர்ந்தும் நீங்க உட்கார்ந்து ஆண்டவருடைய முகத்தை தேடும் போது it is a growing experience. ஒரே நாள்ல நம்ம ஆண்டவர் அறிந்து கொள்ள கிடையாது. But that is very very important and that is a foundation for our life. நம்ம வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் அதுதான். இப்படி நீங்க ஆண்டவரை நீங்க அறிய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய லைஃப் வந்து கரெக்டான பாத்துல போவதை பார்க்க முடியும். கரெக்டான பாத்துல போறதை பார்க்க முடியும். எரேமியா 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அதுல வந்து ஆண்டவருடைய விருப்பத்தை சொல்றார். பிறகு இந்த வசனத்தை குறிச்சு வச்சுட்டு இந்த வசனம் என்ன சொல்லுது நல்லா வாசிங்க, நமக்கு டைம் இல்லை. ஓகே, நல்லா படிங்க பின்னால. அதுல சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் உலகத்தில் உள்ள ஜனங்கள் எந்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுங்கன்னு சொல்றார். உலகத்தில் உள்ளவங்க பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, அவங்க அறிவை குறித்து மேன்மைப்படுத்துறாங்க, ரொம்ப சக்தி இருக்குன்னு என்ன பண்றாங்க, மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் எவைகள் மேல பிரியமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, பூமியில இரக்கத்தையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்பதை அறிந்து உணர்ந்து. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க புரிஞ்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் வசனத்தோடு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அறிந்து
உணர்ந்து. அறிந்துன்னா என்ன? தலையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அப்படிதானே? நமக்கு எல்லாம் தலையில் நல்லா தெரியும். மைண்ட் நாலேஜ். ஆண்டவர் இப்படிப்பட்டவர், நம்ம ஆண்டவர் வொர்ஷிப் பண்ண சொன்னா சுதர்சன் அழகா இன்னைக்கு லீட் பண்ணா அப்படி. we know it. ஆண்டவர் இப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்கு? உணர்ந்து. உணர்ந்துன்னா என்ன? he understand. அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி தெரியும் இவங்க இப்படிப்பட்டவங்க தான் எப்படின்னு. எனக்கும் என் மனைவிக்கும் கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சு, சரியா? 35 வருஷம் ஆரம்பத்தில் என் மனைவி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட இன்னைக்கு பண்படங்க எனக்கு தெரியும். ஏன்னா ஃபேமிலி லைஃப்ல எல்லா மேட்டரும் எப்பயும் பேசிட முடியாது, சரிதானா? நல்ல மூடு பார்த்து சில காரியங்களை அச்சீவ் பண்ணணும்னா இந்த டெக்னிக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபேமிலியில் சில காரியங்களை நடத்தி கொண்டு போகணும்னா you need to know certain things. எந்த நேரத்தில் எந்த காரியத்தை பேசலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில நேரத்தில் நான் சொல்லுவேன், சின்ன மீனை விட்டு பெரிய மீனை பிடிக்கணும், சரிதானா? அப்ப இது எப்படி வருது அப்படின்னா, the growing in intimacy கூட இருக்கிறதுனால. இதே போல சொல்றாரு ஆண்டவர். அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை இந்த ஃப்ரேஸ் நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் நான் என்று அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு? கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து. நல்லா தெரிஞ்சுங்க, பைபிள்ல வார்த்தைகள் அழகாக ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப நான் ஆண்டவரை அறிந்து அவர் இப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும். பிராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் காட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தாவீது இந்த பெலிஸ்தனுக்கு கூட சண்டை போட போறேன், கோலியாத்து கூட போகும்போது அவர் சொல்றாரு, ஒரு சின்ன பையன் அவங்க அண்ணமாருக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு அனுப்பும்போது இந்த தாவீது அங்கே போறாரு. போன உடனே என்ன சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, பிடிப்பா நீ எதுக்குடா வந்த? அவங்க அண்ணன் எல்லாம் சொல்றாங்க, வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருடா அப்படின்னு. ஆனால் தாவீதுக்கு என்ன பண்ண முடியல? ஒரு பெலிஸ்தியன் இஸ்ரவேல் தேவனை நிந்திப்பதை அவனை என்ன பண்ண முடியல? பார்த்துட்டு இருக்க முடியல. சவுல்கிட்ட போறான், கூட்டிட்டு போய் விடுறாங்க. சவுல்கிட்ட போன உடனே சவுல் அப்படி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாரு. உடனே இவருடைய எலிஜிபிலிட்டி பற்றி இவனுக்கு தாவீது சொல்றாரு. அவர் கூட சந்தேகம் வந்திருக்கும், இந்த சின்ன பையன் போய் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு அவனு. இப்படி யோசிப்பாங்களான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் ஆடு மேய்க்கும்போது ஒரு தடவை கரடி வந்தது, சிங்கம் வந்தது. என்ன பண்ண? ஆண்டவர் வாயை பிளக்கிற உதவி. அந்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனை எனக்கு ஒப்பு கொடுப்பார். இது பேர் தான் த எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் ஆஃப் காட். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில இந்த ஆண்டவர் இப்படி செய்வார்னு சொல்றோம். தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் ஆஃப் காட். இது நமக்கு வேணும். இதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, அறிந்து உணர்ந்திருக்கு. இந்த ஃப்ரேஸ் 2-3 இடத்துல பைபிள்ல வரும். நமக்கு டைம் இல்லாதனால இதோட முடிச்சிடுறேன். பட் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இஸ் தட் we have to grow in the experimental knowledge of God. அருமையானவர்களே, குடும்பம்னு சொல்றது பலவிதமான லெவல்ல பலவிதமான காரியங்களை நம்ம சந்திப்போம். ஆனால் அவைகள் எல்லாவற்றும் மத்தியில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முதல் ப்ரியாரிட்டியா இருக்கும்போது இது எல்லாத்தையும் தாண்டி we will be able to enjoy the presence of God. குடும்பத்தை ஆரம்பித்த ஒரு ஆண்டவர், குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஆண்டவர், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை தருவர், எல்லாருமே ஆண்டவர். இந்த ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்ம ஃபோக்கஸா இருக்கோமோ அந்த அளவுக்கு we will be able to see the blessings from God. நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நல்லா போவதை ஆண்டவர் நடத்துவதை பார்க்க முடியும். குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் தருவார். God will give us a wisdom. God will give us a wisdom to handle situations. சூழ்நிலைகளை சரியாய் கொண்டு போவதற்கு, சூழ்நிலைகளை சரியா ஹேண்டில் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். இருக்கிற இந்த 1.5 நாள் கிரேட் பிளெஸிங் டைம். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து உதவி செய்யும்படியாக, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ப்ரியாரிட்டி வேற ஒருவேளை இருந்ததுன்னா உமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்காதபடி, அல்லது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு என்னுடைய வாழ்க்கையில வித் ஆல் சீரியஸ்னஸ் நான் இடம் கொடுக்காதபடி, ஆண்டவரே மேலோட்டமாக உமக்கு நான் அப்படியே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை காலையில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். யூ பி த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இன் மை லைஃப். அது நல்லா புரிஞ்சு கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதை எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அந்த பாட்டை நான் அப்ளை பண்றதுன்னு சொல்லி புரிந்து கொள்ள எனக்கு உதவி தாரும். பல நேரத்தில் பிராக்டிக்கலா நம்ம ஆண்டவருக்கு எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது we struggle, we don't understand. பட் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது God will help you to understand it. நம்முடைய ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை அல்லது புரிந்து கொள்ளுதலை தருகிற ஒரு ஆண்டவர். இது காலையில் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவருடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி வேதத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கு. இதை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே குடும்பத்தினுடைய வேல்யூ சிஸ்டம்லாம் மாறி உலகத்திலே போய்கொண்டிருக்கும் போது
அது இன்டைரக்டாக அநேக நேரங்களிலே எங்களுடைய குடும்பங்களையும் பாதிக்கிற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உதவி தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி வரும் கண்மலையை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி நாங்கள் பாடுவது போல கர்த்தாவே, இன்று காலையில நாங்கள் தனிப்பட்ட முறையிலே குடும்பமாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். குடும்பத்தை சரியாக நடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு தேவையான கிருபைகளையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் அவரோடு வந்திருக்கிறவர்கள் இந்த 2 நாளும் இருந்து கற்றுக்கொள்கிற காரியங்கள் அவள் வாழ்க்கையை ஒரு டேர்ன் ஓவராக மாறுவதற்கு, ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவரே நீர் உதவி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூண்ணா. இப்போதும் கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கடந்துருக்கோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பின்னால் கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம வரும்போது இங்கே சிட்டிங் வந்து ஆஸ் அ ஃபேமிலியாக, ஆமாம், நீங்கள் வந்து ஃபேமிலியாகவே அங்கங்கே அப்படியே உட்காந்துக்கிடலாம். அதுக்காக சொல்லி. ஸோ நம்ம இப்போ 8:55 எவ்வளோ நேரம் வேணும்? குழந்தைங்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் 9:25க்கு வந்துடலாமா? 9:25க்கு வந்துடலாம். 9:25க்கு பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே வந்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.